ஜனநாயகன் ரிலீஸ் ஆகுறதுல சிக்கலை சந்திச்சுட்டு வருது. இது முதல் முறை கிடையாது. இதுக்கு முன்னாடி பல தளபதியோட படங்கள் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே பல சிக்கலை சந்திச்சிருக்கு. ஃபர்ஸ்ட் 2003ல புதிய கீதை படத்துக்கு கீதைன்னு பேர் வச்சிருந்தாங்க. அதனால அதிக சர்ச்சைகளை சந்திச்சது. அதுக்கப்புறமா புதிய கீதைன்னு டைட்டில் சேஞ்ச் பண்ணி படத்தை ரிலீஸ் பண்ணாங்க. அடுத்து 2011ல காவலன் படம் ரிலீஸ் ஆகிற சமயத்துல சில அரசியல் கட்சிகள்ல இருந்து அதிக எதிர்ப்புகள் கிளம்புச்சு. அதனால சொன்ன தேதிக்கு ரிலீஸ் ஆகாம கொஞ்சம் லேட்டா ரிலீஸ் ஆகுச்சு. அடுத்து 2012ல துப்பாக்கி படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே படத்தோட தலைப்புல இருந்தே வழக்கு தொடர ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா மத ரீதியா பிரச்சனை வந்து சில காட்சிகளை நீக்கினாங்க. அடுத்து 2013ல தலைவா மிகப்பெரிய பிரச்சனைகளை சந்திச்சது. படத்தோட டைட்டில் துவங்கி அரசியல் ரீதியாகவும் பல நாள் ரிலீஸ் ஆகாம தடப்பட்டுக்கிட்டே இருந்துச்சு. தமிழ்நாட்டுல ரிலீஸ் ஆகாம ஆந்திரா கேரளான்னு பிற மாநிலங்கள்ல ஃபர்ஸ்ட் ரிலீஸ் ஆகிட்டு அதுக்கப்புறமா லேட்டா தமிழ்நாட்டுல ரிலீஸ் ஆகுச்சு. அடுத்து கத்தி படம் ஆரம்பத்திலேயே கதை திருட்டு அப்படின்னு சொல்லிட்டு கேஸ் போடப்பட்டுச்சு. அதுக்கப்புறமா தயாரிப்பு நிறுவனத்து மேல கேஸ் போட்டாங்க. மேலும் படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா சில வசனங்களை எல்லாம் நீக்க சொல்லி பிரச்சனைகளை சந்திச்சது. அடுத்து 2017ல மெர்சல் படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா படத்தோட வசனங்களுக்கு எதிராக அதிகமா சர்ச்சைகள் கிளம்புச்சு. மெர்சல் படத்தோட பேனர் எல்லாம் கூட அதிக இடத்துல கிளிக்கப்பட்டுச்சு. 2018ல சர்க்கார் படம் ரிலீஸ்க்கு முன்னாடி கதை திருட்டு அப்படின்னு சொல்லிட்டு கேஸ் நடந்துச்சு. அதுக்கப்புறமா படம் ரிலீஸுக்கு அப்புறமா இலவச பொருள் அப்படின்னு வந்த சில காட்சிகள் மூலமா சில சர்ச்சைகள் சந்திச்சது. 2021 மாஸ்டர் படம் ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கும் போதே நெய்வேலியில மாஸ்டர் படம் அப்படியே ஸ்டாப் ஆகி தளபதி வீட்டுல ஐடி ரைட் நடந்துச்சு. அடுத்து 2022ல பீஸ்ட் படத்தோட சில காட்சிகளால சில அரபு நாடுகள்ல தடை செய்யப்பட்டுச்சு பீஸ்ட் படம். இப்ப ஜனநாயகன் படத்துக்கு சென்சார் வழங்குறதுல அதிகமான பிரச்சனைகள் கிளம்பி இருக்கு. படம் கூட போஸ்ட் போனே ஆகியிருக்கு.